ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. நல்ல சாஃப்டாக, அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்கான டைமிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தாலே போதும். பிகைனர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல ஒரு பேனை சுடு பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ரவையை மிதமான தீயில வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருந்த ரவையோட நிறம் மாறி வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் ரவை கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. நல்லா ஆறி வரட்டும். ரவை நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் அப்படியே கூட ரவையை வந்து சேர்த்துக்கலாம். இல்லை இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரைச்ச ரவையை கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து மிக்ஸி ஜாரில் நீங்கள் எந்த கப்பால் ரவை அளந்தீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சர்க்கரையை நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா இதை ரவையோடு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு டைம் ஸ்பூன் இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணி சர்க்கரை எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண முந்திரி, பாதாம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுடுங்க. இது நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்ல பலூன் மாதிரி இது மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், திராட்சையை ரவையோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நெய் வந்து சூடாக இருக்கும். அதனால் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையிலேயே இது மாதிரி உதுத்து விடுங்க. எல்லா பக்கமும் கட்டி இல்லாத அளவுக்கு இது மாதிரி உதுத்து விடுங்க. பார்க்கும்போதே தெரியும் ரவை நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. இதை வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே லட்டு பிடிக்க முடியாது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து தான் லட்டு பிடிக்க போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கும் பாதி அளவு எடுத்திருந்தேன். இதிலிருந்து கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு முதல்ல நம்ம கலந்து எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்கிற அளவுக்கு ஈரம் இருந்தால் போதும். பால் வந்து அதிகம் தேவைப்படாது. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பால் இருந்தாலே போதும். பால் அதிகம் சேர்த்துட்டாலும் லட்டு பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையிலேயே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா லட்டு பிடிக்க வேண்டியது தான். கையில் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எதுவும் நெய் அப்ளை பண்ணலை. லட்டு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு நம்ம டைட்டாக வந்து உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு வந்து உடையாமல் இருக்கும். இது மாதிரி நல்லா டைட்டாக எல்லா பக்கமும் வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக எனக்கு 1 கப் ரவைக்கு 11 லட்டு வந்திருந்தது. இந்த ஸ்வீட்டை பிகைனர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.